இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களால் இந்த வேர்ல்டை நார்மலாக பார்க்க முடியாது. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்மளோட செவன்த் சென்ஸ் அண்ட் இட் இஸ் த ஹிடன் சென்ஸ் நம்ம எல்லாருமே இன்றைக்கி அன்லாக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த செவன்த் சென்ஸ் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறேன். அண்ட் அந்த செவன்த் சென்ஸ்க்கு நான் வச்ச பேர் என்னென்னா, இட் இஸ் தி ஸ்பைடி சென்ஸ். என்னடா சொல்கிற, ஸ்பைடி சென்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ ஆல்ரெடி வாட்ச் த ஸ்பைடர்மேன் மூவிஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றியான கம்ப்ளீட் ஓவியூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பட் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ டசன்ட் வாட்ச் தட் மூவி அப்படின்னா ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்ட், ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. அந்த ஸ்பைடர்மேன் அப்படின்ற மூவியில் அந்த பர்சனுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும். அண்ட் இட் இஸ் த எபிலிட்டி டு ப்ரெடிக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் த எபிலிட்டி டு அலாட் ஃப்ரம் த டேஞ்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாரோ அவனை பஞ்ச் பண்ண வராங்க அப்படின்னா டக்குன்னு இப்படி டாச் பண்ணுவான். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்கிறேன்ல, சிம்பிள் வேர்ட்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த ஸ்பைடர்மேன் டு ப்ரெடிக்ட் ஆர் ஈவன் அலாட் ஃப்ரம் ஹிஸ் டேஞ்சர். ஜஸ்ட் அ டேஞ்சர் அலாட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் சொல்கிறேன், நமக்கும் ஸ்பைடி சென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்பைடர்மேன் படத்தில் வில்லன் யாரோ அட்டாக் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்பைடர்மேன் திரும்பி பார்க்காமலே அந்த டாச் பண்ணுவான். அது எப்படிறான்னு சொல்லி பார்க்குறது தான் அந்த ஸ்பைடி சென்ஸு. ஸோ இப்போ கொஸ்டினுக்கு வரலாம், நமக்கு ஸ்பைடி சென்ஸ் இருக்கா? 100% இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், ஸ்பைடர்மேனுக்கு டேஞ்சர் வந்தால் தலையில் அலாரம் அடிக்கும். பட் நமக்கு டேஞ்சர் வரக்கு முன்னாடி சில அலார்ஷன் ஆர் ஈவன் டிஃப்ரெண்ட் வேல அந்த அலாரம்ஸ் இருக்கும். அண்ட் அந்த அலாரம்ஸ் தான் நம்மளோட மெயின் எதிரியே. அதை நம்ம நோட்டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா சொல்கிறேன். இப்போது நம்ம டீச்சர் வந்து 10 நாளில் எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அன் வார்னிங். அண்ட் நமக்கு அதுக்கு ஒரு சான்ஸும் இருக்குது. 10 நாளில் நம்ம ஒழுங்காக படிச்சிடலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் மினிட்ல அன்னைக்கு எக்ஸாமுக்கு முன்னாள் நாள் நைட் எடுத்துகிட்டு நமக்கு ஒரு டைம் மிஷின் இருந்துக்கலாமேன்னு சொல்லி லூஸு மாதிரி யோசிப்போம். இப்போது நமக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வரவே வராது. ஃபர்ஸ்ட் அது ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். அண்ட் செகண்ட் அது நமக்கு ஒரு வார்னிங் தரும். தேர்ட் நமக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இதை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் வந்து அடுத்த நாள் காலையில் நம்ம டோர் பெல் முன்னாடி நின்று பெல் அடிக்கும். இப்போ புரிஞ்சா நம்ம எல்லாத்துக்குமே ஸ்பைடி சென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வந்தக்கப்புறம் யோசிக்காமல் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே சிரிச்சுட்டு விலகிருங்க. She told me that with great power comes great responsibility. Hey, what? How do you know that? Uncle Ben said it. ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர் சென்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதை வந்து அவன் என்றைக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணல. யார் என்ன பஞ்ச் அடிக்க வரான் பார்த்துக்கலான்னு ஒன்றும் ஸ்பைடர்மேன் இல்லை. ஏன்னா அந்த பவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நமக்கும் அதே தான். நமக்கு நல்லா பேசுகிற திறமை இருக்குது, அது ஒரு பவர். நம்ம நல்லா படிக்கிறோம், அது ஒரு பவர். நம்ம பேரண்ட்ஸோட சப்போர்ட் எல்லாமே இருக்குது, அது ஒரு பவர். இந்த பவரை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணாமல் சும்மா இருந்தோம்னா அது கிஃப்டே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ வேஸ்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எல்லாட்டையுமே பவர் இருக்குது. நம்ம ஒன்றும் அதனால தோக்கலை. அந்த பவரை சரியான நேரத்தில் பயன்படுத்தாதனால தான் தோக்குறோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலான்னு சொல்லி இப்படி போஸ்ட்பான் பண்ணிட்டே இருந்தால் இமேஜின் பண்ணுங்களேன், ஸ்பைடர்மேனுக்கு பவர் இருக்குது ஆனால் மூடு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நியூயார்க் சிட்டி என்னத்துக்கு ஆகிறது? அதே மாதிரி தான் உன்னோட டேலண்ட், உன்னோட பேரண்ட்ஸ், உன்னோட ஹெல்த், இது எல்லாமே காட் கொடுத்த சூப்பர் பவர். காட் நம்ம எல்லாத்துக்குமே சூப்பர் பவர் கொடுத்துருக்காரு. பட் அந்த பவர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க வேண்டியது யார்? நம்ம தான். பார்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், இவ்வளோ நேரம் ஸ்பைடி சென்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன். ஆனால் ஒரு கொஸ்டின் இருக்கே, ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடி சென்ஸ்ன்றது இட்ஸ் ஆட்டோமேட்டிக். பட் நமக்கு நம்ம தான் அப்டேட் பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கு நான் சொல்கிற சொல்யூஷன்னா வெறும் 5 செகண்ட். ஃபன்னாக தெரிலாம், பட் உண்மை என்னென்னா லைஃப்பில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே தப்பான ஆன்சர்ஸ்னால இல்லை, ஃபாஸ்ட்டான ஆன்சர்ஸ்னால. ஸோ நெக்ஸ்ட் டைம் எந்த லைஃப்பில் டிசிஷன்ஸ் எவ்வளோ பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கணும்னாலும் ஜஸ்ட் 5 செகண்ட் இந்த டெசிஷன் எடுக்கிறது மூலிமா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்ற ஒரு 5 செகண்ட் தாட் மட்டும் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் லைஃப்பில் எந்த பெரிய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வந்து பாஸ் பண்ணுங்கள். லைஃப்பை பாஸ் பண்ணிவிட்டு இந்த டெசிஷன்ஸ் நம்ம எடுக்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்தக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, செஸ்ஸில் கிராண்ட் மாஸ்டருக்கும் பிகினருக்கும் வேறு பெரிய இன்டெலிஜென்ஸ்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த மூவுக்கு முன்னாடி அவங்க எடுக்கிற பாஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கிற தாட்ஸ் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலிமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களாலும் சரி, நானும் சரி, நம்ம எல்லாருமே நம்மளோட 7th சென்ஸை அன்லாக் பண்ணுறோன்ற நம்பிக்கையில் இருக்கேன். அண்ட் இட் இஸ் நன் அதர் தேன் இட் இஸ் தி ஸ்பைடி சென்ஸ். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் வரும் வரை இட் இஸ் பாய் ஃப்ரம் யோகேஷ் ராம்குமார்.